பார்வதி அம்மா 1 நம்பர் பாயிண்ட் வானர பட கொடுத்துட்டார். ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கான். 13 பாயிண்ட் வரையில் உள்ள டெல்லியிலேருந்து தமிழ்நாடுக்கு உள்ளே வந்துடுவான். முதுன்னு விவசாயம் எல்லாம் வானரப்பட இராணுவ வீரர்கள் பையன்கள் பொண்ணுகள் 2 ஆணும் பெண்ணும் கிடக்கிற கணக்கில் தமிழ்நாட்டில் விவசாயம் கொடுப்பார். அவங்களுக்கு விவசாய குடும்பத்தார் கொடுப்பார். இந்த அரசியல்வாதியை வள போட்டு அள்ளி முடித்த உடனே அங்கங்கே இடம் அப்படியே கிடக்கும். அவங்களுக்கு சந்தோஷமாக வாழ்க்கை கொடுப்பார். கடவுள் தான் கொடுக்க முடியும், வேற யாராலும் கொடுக்க முடியாது. முக்கால் சத்தியம் வானரப்பட இராணுவப்படை அத்தனை மொழிக்காரனும் அமர்நாத் ஜோதிலிங்கத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு உள்ள வரையில் அவனுக்கு இருப்பு இடம், அவன் குடும்பத்துக்கு இடம், அவனுக்கு ஆதார கார்டு ரேஷன் கார்டு கொடுக்க வேண்டிய இடம் கைலாசத்தில் நீதிமன்ற கோர்ட்டில் கைலங்கிரியில் கடவுள் போட்டு முடிச்சிட்டார். கணக்கு ஏட்டில் எழுதிட்டாரு, கணக்கு எழுதிட்டார். முக்கால் சத்தியம் நீதிபதி சர்ச்சி கணக்கு எழுதிட்டார். திங்கக்கிழமையில கணக்கு ஒரு பாயிண்ட் எடுத்துட்டான். இன்னும் 12 பாயிண்ட் அவன் எடுக்கணும். 12 பாயிண்ட் போடணும். கடவுள் 12 பாயிண்ட் போட்டார்னா உள்ள வந்துடுவான். 13க்கு உள்ள வந்து நிற்பான். கைலாசத்துல இருந்து நிற்பான். முக்கால் சத்தியம் வானரப்பட இராணுவ வீரர்கள். இப்போ அவங்களுக்கு எல்லாமே உண்டு. தமிழ்நாட்டில் தமிழ் பேசுகிறவனை ஒட்டுமொத்தமாக கருவு அறுத்துருவார். ஏற்கனவே முட்டை வீச்சு கருவு, அவன் குடும்பத்தார் கருவு, எல்லாமே கருவு அறுத்து விட்டுருவான். எல்லாமே அவனே கருவறுத்து விட்டுருவான். வானரப்படை இராணுவ வீரர்கள். அடுத்தாப்புல அவன் குடும்பத்தார் அரசியல்வாதி குடும்பத்தார வள ஓட்டு அள்ளி அந்த வேற வெட்டி விட்டுருவார். உயிர் தளத்தில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேற வெட்டி விட்டுருவார். அவன் வீட்டு குடும்பத்தார் பூராமே அரசியல்வாதி குடும்பம் பூராமே வார்டில் இருக்கிற வரைக்கும் எல்லாமே தூக்கி போட்டு வேற வெட்டி விடுறான். ஆஸ்பத்திரி அவன் வச்சு ஆஸ்பத்திரியில் போய் வெட்டி கையில போட்டு தள்ளி விடுறான். ஒற்றை மீதி நானே தள்ளடா அப்படின்ட்டார். முக்கால் சத்தியம் இந்த கணக்கு வரும்.